வணக்கம். இதற்கு மேல் இந்த நாட்டில் தேர்தல் நடக்குமா நடக்காதா? அல்ல நீங்க இதற்கு முன்னாடி போட்ட ஓட்டுக்கான அர்த்தம் இருக்கிறதா இல்லையா? ஆளும் கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், மாநில கட்சியாக இருக்கட்டும், அல்ல நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கட்டும், இந்த அரசியல் கட்சிகள் இருக்குமா இருக்காதா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியுடன் இந்த பதிவை நான் தொடங்க போகிறேன். பிஜேபி போட்டியில் கலந்து கொள்ளாமலேயே அவர்களுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை நரேந்திர மோடி அவர்கள் அமைத்தார். 240 சீட்டுகள். இங்க ஒட்டு வச்சு அங்க ஒட்டு வச்சு சந்திரபாபு நாயுடுவுடன் கொஞ்சம் சப்போர்ட், நிதிஷ்குமாருடன் கொஞ்சம் சப்போர்ட், அப்படி இப்படின்னு நீங்க பார்த்தீர்கள்னா என்டிஏ அரசாங்கத்தில் 293 எம்பிக்கள் சேர்ந்தார். ஆனால் நரேந்திர மோடி அண்ட் அமித்ஷா குஜராத் லாபிக்கு ஒரு நீண்ட நாள் கனவு இருந்தது. இந்த கனவு என்ன? இதற்கு மேல் பிஜேபியை யாராலையுமே அசைக்க கூட கூடாது என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். RSS தான் அடுத்த 100 வருடம் 200 வருடங்கள் கூட இந்த நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும். வேற யாருமே இருக்கக்கூடாது. யாரும்னா எதிர்கட்சிகள் இருக்கக்கூடாது. அதற்காக ஆபரேஷன் லோட்டஸ், ஆபரேஷன் டைகர். அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலுமே இது போன்ற ஒரு புதிய புதிய பெயர்களை கொடுத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோதி மீடியா அதை ஜஸ்டிஃபை செய்து வருகிறது. ஆம் ஆத்மி கட்சி உடைத்தார்கள், சிவசேனாவை உடைத்தார்கள், NCPயை உடைத்தார்கள், இப்போ TMC உடைத்தார்கள். அடுத்த டார்கெட் DMK மற்றும் சமாஜ்வாதி பார்ட்டி. MK ஸ்டாலினுக்கு எச்சரிக்கை, அகிலேஷ் யாதவிற்கு எச்சரிக்கை. எப்படின்னு நீங்க பாருங்க. 240 எம்பிக்கள் கொண்ட பிஜேபி கூட்டணிகள் வழியாக 293 தொடுகிறது. ஆனால் இந்த 293 போதுமான அளவு கிடையாது. 2/3 மெஜாரிட்டி தேவை கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வருவதற்காக, டீலிமிட்டேஷனை கொண்டு வருவதற்காக. இப்போ அடுத்த வேலையில் இவர்கள் இறங்கிவிட்டார்கள். அதுதான் ஆபரேஷன் லோட்டஸ், ஆபரேஷன் டைகர். மம்தா பானர்ஜியின் 20 எம்பிக்களை சூறையாடி விட்டார்கள், பேரம் பேசி விலை கொடுத்து வாங்கிவிட்டார்கள். அப்போ 293 இருந்து நேரடியாக 20 சேர்த்தேர்கள்ல எவ்வளவு? 313 எம்பிக்கள். இங்கே அவர்களுடைய கணக்கு நிற்கவில்லை. அடுத்தபடியாக இன்னைக்கு காலையில நீங்க பார்த்தீர்கள்னா சிவசேனா, உத்தவ் தாக்கரேவின் சிவசேனாவிலிருந்து 6 எம்பிக்களை விலை கொடுத்து வாங்கிவிட்டார்கள். இந்த விலையும் சாதாரணமான விலை கிடையாது. 15 கோடி ரூபாயிலிருந்து 50 கோடி ரூபாய். இன்னும் பல இடங்கள்ல மாதந்தோறும் 1 கோடி ரூபாய் அவர்களுடைய அக்கௌண்டில் போகும், கையில் போகும் என்கிற இன்னொரு ப்ராமிஸும் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது பணத்தை பற்றி கவலைப்படாதீர்கள், எங்களோடு நீங்க வாங்க. இந்த நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷனை மாற்றுவதற்காக அப்கி பார் 400 பார் என்கிற எந்த திட்டத்தை நாங்கள் போட்டோமோ அதை மக்கள் வீணாக்கி விட்டார்கள். மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடவில்லை, மக்கள் எங்களை ரிஜெக்ட் செய்து விட்டார்கள். ஆனால் எங்களுடைய கனவை சரிபார்ப்பதற்காக எங்களிடம் பணம் இருக்கு, அதை வைத்து நாங்க இதற்கு மேல் எந்த மாநில கட்சியுமே உயிர் வாழ விட மாட்டோம், அனைத்து மாநில கட்சிகளை அழிப்போம். ஏன்னா எங்களுக்கு அடுத்த 100 ஆண்டு 200 ஆண்டுகள் வரை எந்த விதமான சேலஞ்சும் இருக்கக்கூடாது. இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரே அமைப்பு RSS பிஜேபி. இந்த திட்டத்தை குஜராத் லாபி போட்டிருக்கிறது. அடுத்தபடியாக நீங்க பார்த்தீர்கள்னா எப்படி இந்த ஒட்டுமொத்த அரசியல் சாணக்கியத்தனத்தை அல்ல கோலத்தனத்தை இவர்கள் திணிக்கிறார்கள், அதை நீங்க பார்க்க வேண்டும். சுப்ரீம் கோர்ட் அமைதியாக இருக்கிறது, தேர்தல் ஆணையம் அமைதியாக இருக்கிறது, ஜஸ்டிஃபை செய்யக்கூடிய வேலையை கோதி மீடியா பார்த்து வருகிறது. அப்ப இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் இவர்கள் தப்பு கணக்கு போட்டது எங்க? தமிழ்நாட்டில் மற்றும் உத்தரப்பிரதேசம். ஒரு சாதாரணமாக எடை போட்டு விட்டார்கள் இந்த 2 மாநிலம். மகாராஷ்டிராவில் திருட்டு வேலையை பார்த்தும் யாருமே எதுவும் சொல்லவில்லை. வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி அந்த கோட்டையே அசைத்து விட்டோம், யாருமே எதுவும் சொல்லவில்லை. கடுமையாக உழைத்த அரவிந்த் கெஜ்ரிவால், அவருக்கும் தண்ணி காட்டி விட்டோம், யாருமே எதுவும் சொல்லவில்லை. சரத்பவார் இந்திய அரசியல் களத்தின் சாணக்கியன், அவருடைய கட்சியை எழுதி வாங்கி விட்டோம், இவர்கள் எல்லாம் யாரு? சுசுகி. இதைத்தான் நரேந்திர மோடி and அமித்ஷா குஜராத் லாபி திட்டம் போட்டது. ஆனால் இவர்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை ஜாதி மத ரீதியாக அங்க இருக்கக்கூடிய ஓட் பேங்க். அப்போ அகிலேஷ் யாதவுடைய ஓட் பேங்கை நீங்க பார்த்தீர்கள்னா ஜாதி
மதவழியாக தான் அவரிடம் இருக்கிறதுடைய இந்த இடத்தில் அகிலேஷ் யாதவை நீங்க அழுத்தம் கொடுத்தீர்கள்னா, தூண்டினீர்கள்னா, வரக்கூடிய 2027 ஆண்டு தேர்தல் அதில் பிஜேபிக்கு எதிராக ரிசல்ட் வரும். அதனால் இதை முதலில் உடைத்து விடலாமா? கிடையாது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் இருக்கு. சமாஜ்வாதி பார்ட்டியின் மற்ற தலைவர்கள் கொடுக்கக்கூடிய பதில், நாங்க ஒற்றுமையாக இருக்கிறோம், எங்களை யாராலுமே உடைக்க முடியாது. கட்சி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு. ஆனால் பிஜேபியிலிருந்து வரக்கூடிய செய்திகளை நீங்க பார்த்தீர்கள், எங்களிடம் சமாஜ்வாதி பார்ட்டியை சார்ந்த 25 26 எம்பிக்கள் பேச்சுவார்த்தையில் இருக்கிறார். டிஎம்கே இதை பற்றி பேசும்போது டிஎம்கே காங்கிரஸ்ல இருந்தா வெளியே வந்துருச்சு. இந்தியா அலையன்ஸ்ல டிஎம்கே கிடையாது. இதற்கப்புறம் இந்தியா அலையன்ஸை விட்டு அவர்கள் என்டிஏவிற்கு தாவ வாய்ப்புகள் இருக்கு. இதையும் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இதற்கான உண்மைகளை நீங்க பார்க்க வேண்டும். உத்தவ் தாக்கரே, சரத் பவார் இவர்களை உடைப்பதற்காக 2 வருடங்கள் வேலை பார்த்தது பிஜேபி. டிஎம்சி உடைப்பதற்காக வெறும் 1 மாதத்தில் இதை உடைத்து விட்டார்கள். எதற்காக திடீர் என்று இப்போ பிஜேபி, குஜராத் லாபி, டிஎம்கே மற்றும் சமாஜ்வாதி பார்ட்டி இந்த 2 கட்சிகளுடைய எம்பிக்கள் மீது தன்னுடைய டார்கெட்டை பதித்து விட்டார்கள்? இந்த விஷயத்தை நீங்க மிக ஆழமாக பார்த்தீர்கள்னா, கடந்த 48 மணி நேரத்தில் செய்தி ஊடகங்களை நீங்க படித்து பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எவ்வளோ சீரியஸான விஷயம். அதற்கு முன்னாடி ஒரு டேபிளை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த டேபிளை மட்டும் பார்த்து விடுங்கள். பாரதிய ஜனதா பார்ட்டி 240 எம்பிக்களை கொண்டு 2024 ஆண்டு லோக்சபா தேர்தலை சந்தித்தது. அவர்கள் கையில் இந்த 240 சீட்டுகள் தான் இருக்கு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 99 எம்பிக்கள் இப்பவும் அதை இன்டாக்டாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் அடுத்தபடியாக நீங்க பார்த்தீர்கள்னா திரிணாமுல் காங்கிரஸ், இவர்கள் கையில் 29 எம்பிக்கள் இருந்தார்கள். 20 எம்பிக்களை உடைத்து இப்போ டிஎம்சியிடம் வெறும் 9 எம்பிக்கள் தான் இருக்கிறார்கள். டிஎம்கேவிடம் 22. இந்த உடைந்த எம்பிக்கள் எங்க போனார்கள்? டிஎம்சியில இருந்து யாருக்குமே தெரியாத, பேரூர் தெரியாத ஒரு அரசியல் கட்சி என்சிபிஐ என்கிற ஒரு அரசியல் கட்சியில போய் இணைந்து அந்த அரசியல் கட்சி இப்போ என்டிஏவிற்கு சப்போர்ட் கொடுத்து வருகிறது. இந்த பட்டியலை நீங்க பார்த்தீர்கள்னா, சிவசேனாவில் உத்தவ் தாக்கரேயோட சிவசேனாவில் 9 எம்பிக்கள் இருந்தார்கள். இப்ப அந்த 9 எம்பிக்கள்ல இருந்து 6 எம்பிக்கள் போய் என்டிஏவிற்கு சப்போர்ட் கொடுக்கிறார்களாம். அப்போ மறுபடியும் குறைகிறது. இந்த ஒட்டுமொத்த கேம் பிளானில் என்டிஏவிடம் 293 எம்பிக்கள் தான் இருந்தார்கள் இந்த அரசாங்கத்தை அமைக்கும் போது. இன்னைக்கு நீங்க பார்த்தீர்கள்னா இந்த நம்பர் 319 உயர்ந்து விட்டது. இந்த நம்பர் இங்க நிக்க போவதல்ல. அவர்களுடைய டார்கெட் 362 362 எம்பிக்களை வைத்து இந்த நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷனை மாற்றுவது. இந்தியா அலையன்ஸிடம் 234 எம்பிக்கள் இருந்தார்கள் இந்த அரசாங்கம் அமையும் போது, எதிர்கட்சியில் அவர்கள் அமையும் போது. இன்னைக்கு அதே இந்தியா அலையன்ஸ்ல வெறும் 190 எம்பிக்கள் தான் இருக்கிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 44 எம்பிக்களை பிஜேபி திருடிவிட்டது. இது மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபியின் தலைவர்கள் எந்த அளவில் நாங்க கட்சிகளை உடைக்கப் போகிறோம் என்கிற விஷயத்தை மிக தெளிவாக எடுத்து வைக்கிறார்கள். நீங்களே கேளுங்கள். இன்சிடென்ட் 1, ஓம் பிரகாஷ் ராஜ்பர் வெளிப்படையாக டெலிவிஷன் ஸ்கிரீனுக்கு முன்பு நாங்க சமாஜ்வாதி கட்சி, அதாவது அகிலேஷ் யாதவுடைய இந்த கட்சியை உடைக்கப் போகிறோம் என்று கூறி. இவர் மட்டுமல்ல, கேஷவ் பிரசாத் மௌர்யா, டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், இவர் நம்பர் கொடுக்கிறார். 25 26 எம்பிக்கள் எங்களுடன் இருக்கிறார்கள், எப்ப வேணாலும் நாங்க கட்சியை உடைத்து. 3வது சஞ்சய் நிஷாத், அமித்ஷாவிற்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர், இவருடைய ஸ்டேட்மெண்ட்டும் அதேதான். எல்லாருமே டிவிக்கு முன்னாடி, டெலிவிஷன் பத்திரிகைக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ். 4வது தினேஷ் சர்மா, இவரும் உத்தரப்பிரதேசத்துடைய 2வது டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், இவருடைய ஸ்டேட்மெண்ட்டும் அதேதான். அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய 3வது அல்ல இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய 3வது மிக பெரிய அரசியல் கட்சி. ஃபர்ஸ்ட் பிஜேபி, 2வது காங்கிரஸ், 3வது 37 எம்பிக்களை கொண்ட சமாஜ்வாதி பார்ட்டி. இப்ப இந்த சமாஜ்வாதி பார்ட்டியை உடைப்பதற்காக நிஷாத், ராஜ்பர், தினேஷ் போன்ற நபர்கள், பிஜேபி சார்ந்த பல்வேறு நபர்கள் இப்ப பேட்டிகளை கொடுத்து வருகிறார். பிஜேபியை பொறுத்தவரை மேலிடத்திலிருந்து ஒரு உத்தரவு வராத வரை யாருமே வாயை திறக்க மாட்டார்கள். அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நேரடியாக குஜராத் லாபியிடமிருந்து வந்திருக்கிறது, அமித்ஷா மற்றும் மோடியிடமிருந்து வந்திருக்கிறது.
இந்த ஒட்டுமொத்த விஷயத்திற்கான தேவை என்ன என்கிற அந்த விஷயத்தை நீங்க பார்க்கும்போதுதான் உங்களுக்கு புரிய வரும் இவர்களுடைய திட்டம். ஆனால் இதே இடத்தில் பிஜேபிக்கு ஒரு எதிர்ப்பும் கிளம்பிவிட்டது. சிவசேனா கோர்ட்டுக்கு போய் பார்த்தார்கள். உத்தவ் டாக்கரே டீம், மம்தா பானர்ஜி கோர்ட்டுக்கு போய் பார்த்தார். காங்கிரஸ் கோர்ட்டுக்கு போய் பார்க்கிறது. ஆம் ஆத்மி கட்சி கோர்ட்டுக்கு போகிறது. ஆனால் கோர்ட் உறக்கத்தில் இருக்கிறது. எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் கொடுப்பதில்லை, எந்த விதமான ஆக்ஷனும் எடுப்பதில்லை. இப்போ அனைத்து தொண்டர்களுமே இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு 2 நாட்களுக்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா ராகுல் காந்தி நேரடியாக மக்கள் மத்தியில் போய் இந்த நாட்டு அரசியல்வாதிகளோட பெயர் எடுத்துக்கொள்ளாமல், காங்கிரஸை பற்றி ஒரு வார்த்தை பேசாமல், பிஜேபி பற்றி ஒரு வார்த்தை பேசாமல் இந்த நாட்டு இளைஞர்களுடைய பிரச்சனைகளை எந்த அளவில் எடுத்து வைத்தார் என்கிற விஷயத்தை மிக ஆழமாக நான் நேற்று ஒரு வீடியோவை போட்டிருக்கிறேன். பார்க்காத நபர்கள் தயவு செய்து பார்ப்பார்கள். அதாவது மக்களிடம் போய் இதற்கு மேல் அரசியல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. இப்போ கேடர்ஸ், சிவசேனாவுடைய கேடர்ஸ் நேரடியாக பிஜேபிக்கு சேலஞ்ச் கொடுத்திருக்கிறார். இந்த திருட்டு எம்பிக்கள் பணத்தை வாங்கி கொண்டு இந்த கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவினார்கள், அவர்களுக்கு சேலஞ்ச் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நபர்களுக்கு சிவசேனா என்கிற ஒரு அடையாளத்திற்காக தான் நாங்கள் ஓட்டு போட்டோம், இவர்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம், இவர்கள் எங்களை ஏமாற்றியிருக்கிறார். அப்போ அந்த கோபத்தையும் நீங்க ஒரு முறை பார்க்க வேண்டும். உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல அந்த வீடியோ ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஹிடன் எஜெண்டாவை பற்றி இதற்கு மேல் நீங்க பாருங்க. அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, உங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான ஒரு விஷயம், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். எதுவுமே புரியவில்லை என்றால் கூட ஹாய், ஹலோ, வணக்கம் ஏதோ ஒரு வார்த்தை எழுதிவிடுங்கள். ஒரு சில நொடிகள் தான். எதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. எஜெண்டா இஸ் நம்பர் 362. 362 என்கிற அந்த நம்பர் என்டிஏவிற்கு தேவை, மோடிக்கு தேவை. அவர் நிரந்தரமான பிரதமராக வாழ்வதற்காக நரேந்திர மோடிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த RSSற்கு இந்த நம்பர் தேவை. அதனால் சரத்பவாரை உடைத்து விட்டார்கள், உத்தவ் டாக்கரே உடைத்து விட்டார்கள், TMC உடைத்து விட்டார்கள். இப்போ தென்னிந்தியாவில் ஒரு பார்ட்டியை தொடர்பு கொண்டார்கள். தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டி என்ன? இதே DMK. டிஎம்கேவிடம் 22 எம்பிக்கள் இருக்கிறார்கள். அப்போ இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் டிஎம்கே எங்களுக்கு சாதகமாக ஓட்டு போடவில்லை என்றால் கூட அவர்கள் ஆப்சென்ட் ஆகிவிடுவார்கள். இதைத்தான் அமித்ஷா தப்பு கணக்காக வைத்திருந்தார். ஆனால் 3 நாட்களுக்கு முன்பு MK ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வைத்த அந்த ஸ்டேட்மெண்ட், என்ன நடந்தாலும் நாங்க டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தான் ஓட்டு போட போகிறோம். இந்த செய்தி வெளிவந்த உடனே அமித்ஷாவிற்கு ஒரு விஷயம் புரிந்து விட்டது, தமிழ்நாட்டை தொட முடியாது, MK ஸ்டாலினுடைய இந்த எம்பிக்களை உடைக்க முடியும், பணம் கொடுத்து பார்ப்போம், இல்லைன்னா அடுத்த கட்சியை பிடிப்போம். அடுத்த கட்சி என்ன? இதுதான் சமாஜ்வாதி பார்ட்டி வித் 37 MPs. 37 எம்பிக்களுடைய 2/3 மெஜாரிட்டி எவ்வளோ? 25. இவர்களுக்கு தேவைப்படக்கூடிய நம்பர்ஸ் என்ன? 20 எம்பிக்கள் இப்ப ஷார்ட் ஃபால்ல இருக்கு. எப்படி? அதை நீங்க பாருங்க. ஒவ்வொரு எம்பிக்களுக்குமே நீங்க பார்த்தீர்கள்னா 50 கோடி ரூபாய் விலை பேசி வருகிறது பிஜேபி கையில் இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கை 292 என்று நான் தொடக்கத்திலே கூறினேன். அதுக்கப்புறம் மம்தா பானர்ஜியின் TMC உடைத்தார்கள், 20 எம்பிக்கள் வந்தார்கள். 312 அது உயர்ந்தது. உத்தவ் டாக்கரேவுடைய 6 எம்பிக்களை சேர்த்தார்கள், 318 உயர்ந்தது. இந்த 318 மற்றும் இப்போ தேவையில்லை. இந்த கட்சியை நீங்க பார்த்தீர்கள்னா TMC எம்பிக்கள் இணைந்த கட்சி, ஏதோ ஒரு குக்கிராமத்து, ஏதோ ஒரு வீட்டில இருந்து ஆப்ரேட் செய்யப்பட்ட கட்சி. இந்த நபருடைய முகத்தை பாருங்கள், இவரை நீங்க பார்த்திருக்க கூட மாட்டீர்கள். அப்போ இந்த அளவில் இந்த சாணக்கியத்தனத்தை, இந்த தில்லுமுள்ளு வேலைகளை இவர்கள் பார்த்து வருகிறார்கள். நேரடியாக 20 TMC,
6 சிவசேனா, 2 சேர்த்தீர்கள் 26 எம்பிக்கள் நேரடியாக, மொத்தம் 318. இவர்கள் தேவை எவ்வளோ? 362. அதை எப்படி உடைக்கலாம்? இப்போதான் YRC ஜெகன்மோகன் ரெட்டி அவர் கையில் இருக்கக்கூடிய 4 எம்பிக்கள், அவர்களை உடைக்கலாம். இதை தாண்டி அதை நீங்க சேர்த்துட்டீங்கன்னா ஒரு 322 போய் நம்பர் நிற்கும். ஆனால் இன்னும் தேவையே, இது எப்படி நீங்க எடுப்பீங்க? இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் அங்கங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 எம்பிக்கள் அங்க வருவாங்க. 326. அர்ணப் கோஸ்வாமியோட சேனல் நீங்க பார்த்தீர்களா? கடந்த ஒரு வாரம் 10 நாட்களாக எப்படி அங்க உடைக்கலாம், யாரிடம் எந்த சீட் இருக்கு, அதை பற்றி தான் இந்த நபர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ ஒட்டுமொத்த கோதி மீடியா இதை ஜஸ்டிஃபை செய்து கொண்டிருக்கிறது. எப்படி? ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவில் ஆஸ் பர் அர்ணப் கோஸ்வாமி 3 எம்பிக்கள் இருக்கிறார்கள், உடைத்து. லாலு பிரசாத் யாதவ் RJD அங்க 4 எம்பிக்கள் இருக்கிறார்கள், அங்கிருந்து ஒரு 3 எம்பிக்களை உடைத்தார். ஆம் ஆத்மி கட்சி கையில் 3 எம்பிக்கள் இருக்கிறார்கள், அவர்களையும் உடைத்து விடலாம். அதாவது மணி பவர், CID இது போன்ற அமைப்புகளை வைத்து இந்த அனைத்து நபர்களுமே தன் பக்கம் சேர்த்து விடலாம். அப்படி இப்படி நீங்க பார்த்தீர்கள்னா இவர்கள் மேக்சிமம் திரட்ட முடிந்த எம்பிக்களுடைய எண்ணிக்கை 342. தேவை எவ்வளோ? 362. ஷார்ட் ஃபால் எவ்வளோ? 20. இதர் டிஎம்கே உடைந்திருக்கணும். டிஎம்கே உடைஞ்சிருந்துச்சுன்னா இவர்களுடைய வேலை சொல்லணும். உடைய வேண்டாம், ஜஸ்ட் அங்க ஓட்டு போட வர, அவ்வளவுதான். பட் MK ஸ்டாலின் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறோம். நாங்க டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் நாங்க எதிர்த்து தான் ஓட்டு போட போகிறோம், சாதகமாக ஓட்டு போட மாட்டோம். Now the shortfall is of 20. நரேந்திர மோடி 2029 ஆண்டு மறுபடியும் பிரைம் மினிஸ்டராக பதவியேற்பதற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய இந்த எதிர்ப்பை உடைப்பதற்கு இதற்கு மேல் தேர்தல் நடக்கவே கூடாது. அதற்காக கான்ஸ்டிடியூஷனை மாற்றும், அதற்காக டீலிமிட்டேஷனை கொண்டு வரும். இப்போ இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கை, இந்த எண்ணிக்கையை உயர்த்தி 800க்கும் மேற்பட்ட எம்பிக்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் அப்கி பார் 400 பார் என்கிற இந்த கனவை எங்களால் சரி பார்க்க முடியும். அதனால் இப்போ சமாஜ்வாதி பார்ட்டியை உடைக்கலாம். டிஎம்கே ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் சமாஜ்வாதி பார்ட்டி அதில் நீங்க எப்படியாவது 25 எம்பிக்களை உடைக்கணும் என்கிற இந்த திட்டத்தை தான் இவர்கள் போட்டிருக்கிறார்கள். இன்னொரு விஷயம், இப்போ சமீபத்தில் நீங்க பார்த்தீர்கள், ஒட்டுமொத்த கோதி மீடியா மற்றும் பிஜேபியினர்கள் ஒரு விஷயத்தை கொண்டாடினார்கள். நெஹ்ருவை தாண்டி விட்டார் நரேந்திர மோடி. ஆனால் நெஹ்ருவை இதுவும் தாண்ட முடியவில்லை. காரணம், நெஹ்ரு இந்த நாட்டின் பிரைம் மினிஸ்டராக 17 ஆண்டுகள் ஆண்டார். அந்த 17 ஆண்டுகளை ஆளுவதற்காக 2029 ஆண்டில் மீண்டும் ஒரு முறை நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டராக பதவியேற்றால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். அதனால் இப்போ கட்சிகளை உடையுங்கள், கொண்டு வரக்கூடிய இந்த புதிய டீலிமிட்டேஷனுக்கான அந்த சட்டம், மீடியா, ஜுடிஷரி, கார்ப்பரேட், பியூரோக்ராட்ஸ் எல்லாமே தன் சட்டை. 5 கோடி ரூபாயிலிருந்து 15 கோடி ரூபாயிலிருந்து 50 கோடி ரூபாய் வரை எவ்வளோ பணத்தை கேட்கிறார்களோ அந்த பணத்தை கொடுங்கள். இப்ப இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கை 543 உயர்ந்து 816 மாறணும். டீலிமிட்டேஷன் சாத்தியத்தில் வரணும். இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை மாற்றணும். இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை மாற்றினால் மட்டும்தான் இந்த நாட்டை எங்களால் ஆள முடியும் அடுத்த 100-200 ஆண்டுகளுக்கு. சிந்தித்து பாருங்கள், சின்ன சின்ன கட்சிகள் கையில் என்னதான் வாய்ப்பு இருக்கு? 4 MP, 3 MP, 10 MP, ஒரு 5-6 எம்பிக்களை இவர்களால் வாங்க முடியும். ஆனால் 20 எம்பிக்களை கூட இவர்கள் வாங்கிவிட்டார்கள். காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய 99 எம்பிக்கள், அவர்களை உடைப்பதற்கு அங்கிருந்தும் ஒரு 15-20 பேர், ஒரு 10 பேர் காங்கிரஸ்ல இருந்து, 10 பேர் சமாஜ்வாதி பார்ட்டியிலிருந்து உடைப்பதற்கு எவ்வளவு நேரம்? இந்த இடத்தில் இன்னொரு யுக்தி இருக்கு. இந்த அனைத்து சின்ன சின்ன கட்சிகள் ஒரே கட்சி அடையாளத்திற்கு கீழே வந்து விட்டார்கள். அப்படி தப்பி தவறி இவர்கள் இன்னொரு கட்சிக்கு தாவினால் கூட அவர்களுடைய MP பதவி பறிப்பு. இதுதான் நம்மளுடைய சட்டம் கூறுகிறது. ஆனால் இந்த நாட்டு சட்டத்தை மதிக்கிறார்களா? இந்த சட்ட முறைப்படிதான் இந்த நாட்டை நடத்தி வருகிறார்களா? இதை கண்காணிப்பது யாரு? சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய வேலையை பார்க்கிறதா? கிடையாது. தட்டி கேட்கக்கூடிய ஸ்தானத்தில் முக்கியமாக எலெக்ஷன் விவகாரத்தை வைத்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் அரசாங்கத்துடைய சாதகம் குஜராத் லாபிக்காக வேலை பார்க்கிறார். இப்போ
உங்கள் கையில் என்ன இருக்கு? நீங்க தானே அரசாங்கத்தை தேர்வு செய்கிறீர்கள். அப்போ உங்களுடைய கையில் என்ன? உங்களுடைய கையில் இதற்கு மேல் கேள்விகள் இருக்கு. அரசாங்கத்தை பார், சுப்ரீம் கோர்ட்டை பார், தேர்தல் ஆணையத்தை பார், இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டரை பார், அல்ல இது போன்ற பணத்திற்காக அந்த பக்கம் இந்த பக்கம் தாவக்கூடிய நபர்கள் அவர்களையும் பார். தமிழ்நாட்டிலும் அது விஷயம் நடக்கும். ஒரு கட்சி சின்னத்தில் நிற்பார்களா, மக்கள் அவர்களுக்கு ஓட்டு போடுவார்களா, அப்படியே ஆட்சி மாறியவுடன் இங்க இருந்து 20 பேர் அந்த பக்கம். ஆட்சி மோகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் சட்டையை பிடித்து கேளுங்கள், எங்களுடைய ஓட்டு உங்களுக்காக கிடையாது, எங்களுடைய ஓட்டு இந்த பர்டிகுலர் கட்சிக்காக தான். அப்போ எங்களை ஏமாற்றி விட்டு நீங்க எப்படி பதவியில் இருக்கிறீர்கள் என்கிற அந்த கேள்வியை கேளுங்கள். அது யாராக இருந்தாலும். இதற்கு மேல் மக்களால் தான் இந்த நாட்டு ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும், மக்களால் தான் இந்த நாட்டு டெமோக்ரஸியை காப்பாற்ற முடியும். எப்படி சுதந்திர போராட்டத்தில் மக்கள் களமிறங்கி போராடினார்களோ அதே போன்ற 2வது சுதந்திர போராட்டத்திற்கு அனைவருமே தயாராகிவிடும். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.